தொடர்ந்து ஆன்லைன்ல மத்த எல்லா இடத்துலயும் ஒரு 25 கோடி அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு கம்யூனிஸ்டுகள் திமுகவிடம் வாங்கினார்கள். இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து பாஜக செய்து, இப்ப அதிமுக செய்து, இது அப்படியே போற போக்குல கடந்து போகணும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், மார்க்சிஸ்ட் கட்சி தேர்தல் ஆணையத்திடம் கணக்கை முறையாக சமர்ப்பிக்கிற கட்சி, கார்ப்பரேட்டுகளிடம் நிதி வாங்க மாட்டோம்னு சொன்ன கட்சி, முறைகேடு நடக்குன்னா எப்படி நடக்கும்னா, நயினார் நாகேந்திரன் பேர்ல 4 கோடி ரூபாய் ட்ரெயின்ல போய் பிடிச்சாங்கல்ல பாஜக உறுப்பினர் அட்டையோட, அந்த வழக்கு இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு? நான் வந்து இவர்தான் குற்றவாளின்னு சொல்லல, அதுக்கு ஈக்யூ கொடுத்ததுல இருந்து யார் கொடுத்தாங்கன்னு எல்லாம் விவரம் வெளில வந்துருச்சு. என்ன நிலையில இருக்கு? முதல் கேள்வி. கண்டெய்னர்ல பணம் முடிச்சாங்கல்ல, ஸ்டேட் பேங்கோட பணம்னு சொன்னாங்கல்ல, ஸ்டேட் பேங்க் வந்து காப்பாத்துச்சுல்ல, கண்டெய்னர்ல ஸ்டேட் பேங்க் பணம் கொண்டு போகுமா? இந்த வழக்கு இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு? நீங்க சிபிஎம் மேல தேர்தல் ஆணையத்தில் சிபிஎம் கொடுத்த கணக்கு, சிபிஐ கொடுத்த கணக்கு எல்லாத்தையும் குழப்பி போட்டு ஒரு நம்பர் சொல்றீங்க. சிபிஎம் கொடுத்த கணக்குப்படி சிபிஎம் சட்டப்படி தப்பு செஞ்சுதான்னு கேட்டா கிடையாது. எங்களுக்கு நாங்கள் விதித்து கொண்ட விதியின்படி நாங்க இன்னுமே எங்களை மேம்படுத்திக்கலாமாங்கிற விவாதம் தான் எங்க கட்சிக்குள்ள நடக்குது. என்னன்னா அவங்க முன்வைக்கிறது என்னன்னா, இதுவரைக்கும் இப்படி வாங்கவே மாட்டாங்களே, ஒயிட்ல தான் வெளியே தெரியுதுன்னா 25 கோடிங்கிற ஒரு விஷயத்தை திமுக கிட்ட வாங்குமா கட்சின்னு கேக்குறாங்க. அதுதான் அந்த ஆர்கியூமெண்ட் தான் ரொம்ப தப்பான ஆர்கியூமெண்ட். எலெக்ஷன்ல இவங்களும் புதுசா போல, நாங்களும் புதுசா போல. கட்சிகளுக்குள் வரவு செலவுங்கிறது இவங்க கொடுத்தாங்க அவங்க வாங்கினாங்கிறது பேங்க் டிரான்சாக்சன் அப்படிதாங்க இருக்கு. உண்மையில கொடுத்து வாங்கின கணக்க சட்ட ரீதியா ஊழல் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு ஊழல்வாதி சொத்துக்கு மீறி சொத்து சேர்த்தார், வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்தார்னு சொல்லி பதவி இழந்த ஒரே கட்சி தலைவர் யார்? பேர் சொல்லி அவமானப்படுத்தணுமா? தேவையில்லை. ஆனா எல்லாருக்கும் தெரியும், சட்ட ரீதியாக தீர்மானிக்கப்பட்ட ஊழல்வாதி. உண்மைதானே? சரி, எலக்டரல் பாண்ட் கேஸ் போட்டது நாங்க 8000 கோடி ரூபாய். அதுக்கு முன்னாலே அவர்கள் இறக்கும் போது குற்றவாளியாக இருந்தாங்க. திருப்பி பதவி அவரையே ஏத்துக்கிட்டாங்க.